அம்மாஸ் கிச்சனில் ரொம்பவே சூப்பரான சீஸ் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செட்டுன்னு பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 10-15 பிஸ்கெட் எடுத்துக்கலாம். இது மாரிகோல்டு இல்லாட்டி பார்லேஜி எது இருக்குதோ எடுத்துக்கோங்க. ஆனால் சாக்லேட் பிஸ்கெட் வேண்டாம். இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இது கூடவே 1 கப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்து அதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பேனில் இந்த மாதிரி பட்டர் க்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பிஸ்கெட் பவுடரை இதில் சேர்த்துட்டு நல்லா லெவன் படுத்திடலாம். இதுதான் வந்து நம்மளோட சீஸ் கேக்கோட பேஸு. அவ்வளோதான், இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம க்ரீம் சீஸ் ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் கடையில் கூட டைரெக்டாக க்ரீம் சீஸாக வாங்கிக்கலாம். பட் வீட்லேயும் நம்ம செஞ்சிடலாம். எப்படின்னு பாருங்கள். நல்லா பாலை வந்து நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துகிட்டு அதில் லெமன் சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி திரிஞ்சு வந்துடும். இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரைண்ட் பண்ணிவிட்டு கூடவே வந்துட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம மறுபடியும் அரைச்சிக்கலாம். பால் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிங்கன்னா நம்மளோட க்ரீம் சீஸ் வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான், பாருங்கள், சூப்பராக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு நல்லா இதை பீட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட விப்பிங் க்ரீம் இருந்துச்சுன்னா அது ஒரு அரை கப் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ இது கூடவே அரை கப் அளவு சுகர் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. சுகர் நல்லா கரையணும். கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் கலந்திங்கன்னா ஈஸியாக சுகர் கரையிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம மேங்கோ எசன்ஸ் சேர்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பேஸ் வந்து மேங்கோ கலர் பண்ண போகிறோம். அதனால் மேங்கோ எசன்ஸ் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம க்ரீம் சீஸ் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. க்ரீம் சீஸாக கடையில் நீங்கள் வாங்கினாலும் சுகர் இல்லாட்டி கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு அகர் பவுடர் சேர்த்துட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து இது நல்லா கலந்துக்கோங்க. இது நல்லா கரையணும். அகர் நல்லா கரைஞ்சி வரணும். நல்லா கொதிச்சாதான் நம்மளுக்கு அந்த திக் பேட்டர் கிடைக்கும். இப்போ இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீம் சீஸை இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம செகண்ட் பேஸாக நம்மளோட அந்த மோல்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சிங்கன்னா இந்த கேக் வந்து நம்மளுக்கு செட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம வந்து லாஸ்ட் லேயர் வந்து பண்ண போகிறோம். இது ஜாக் ஃப்ரூட்டில் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவு சுகர் சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்த்து நல்லா சுகர் நல்லா கரையிட்டோம். சுகர் நல்லா கரைஞ்சதும் இப்போ இது கூடவே மறுபடியும் ஒரு 7 கிராம்ஸ் அளவுக்கு அகர் பவுடர் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட அகர் ஸ்டிக்ஸாக இருந்தாலும் 7 கிராம்ஸ்க்கு சேர்த்துக்கோங்க. சேம் மெஷர்மெண்ட்டு தான். சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு அகர் சேர்த்து நல்லா அகர் கொதிக்கிற அளவுக்கு விட்டுறலாம். அகர் ஃபுல்லாக கரைஞ்சி நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகர் வாட்டர் நல்லா கொதிக்கணும். இப்போ இதில் ஒரு 10 ஸ்லைஸ் அளவுக்கு பலாப்பழத்தை வந்து நான் அந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதுவும் கலந்து விட்டுடலாம். பலாப்பழம் ஃபுல்லாக அதோட கலந்துடணும். அவ்வளோதான், நம்மளோட 3rd லேயரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளோட ஃபஸ்ட் லேயர் மேங்கோ லேயர் நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு மேலே நம்ம இந்த பலாப்பழம் ரெடி பண்ணதை இதை சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்த்துட்டு இதையும் ஒரு 1/2 ஹவருக்கு நம்ம அப்படியே செட் ஆகிறதுக்கு விட்டுடலாம். அவ்வளோதான், 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட சீஸ் கேக் சூப்பராக செட் ஆயிடுச்சு. பாருங்கள், நான் அதை டீமோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். கீழே இருக்கிற பிஸ்கெட் லேயர் வந்து கரெக்டாக அந்த மிக்சரை வந்து நான் அந்த ஹாட் ஷேப் கேண்டி மோல்டில் வந்து நான் ஊற்றி வச்சுருந்தேன். ஸோ அது டெக்கரேஷனுக்காக. பாருங்கள், நம்மளோட சீஸ் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த ஹாட் ஷேப்பை வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம். பாருங்க, அதுவும் சூப்பராக செட் ஆகி வந்துடுச்சு. இது கூடவே டெக்கரேஷனுக்காக கிரேப்ஸும் புதினா இலையும் சேர்த்துருக்கேன். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நம்ம சர்வ் பண்ணும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஓவன் எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு இதில் முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்தா அகர் மட்டும்தான். அது மட்டும் இருந்தாலே சூப்பராக சீஸ் கேக் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.